திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ராஜநாடி ஈஸ்வரி மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த குரு காப்பாசருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம நேயர்களுக்கும் வணக்கங்க. உங்களுடைய இந்த அமைதியான பேச்சு, அழகான பேச்சு, ஆனால் கரெக்டான உங்களுடைய ஜோதிட பதிவுகள் நேயர்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. ஏன்னா தெளிவான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே அதுக்கான கிரக அமைப்புகளை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்தந்த கிரகங்களுக்கான அமைப்புகள் இப்படி இருக்கும். இன்னைக்கு குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். 12 ராசி இருக்கு, 12 லக்னம் இருக்கு. இதுல முதலாவதாக மேஷத்திலேருந்தே போயிடலாம். காலபுருஷ தத்துவத்துல முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா பொதுவான அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி போயிடலாம். மேம், நம்மளோட மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜநாடி விதியில் நம்ம எந்த ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அது ஆனால் அது எப்படி மக்களுக்கு அடையாளப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு நட்சத்திரம் ராசி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றாங்க? பொதுவாக ராசின்னு சொல்லக்கூடியது சந்திரன் அமர்ந்த இடத்த தான் நம்ம ராசின்னு சொல்றோம். அப்ப ஒரு மேஷராசி அப்படின்னு நாங்கள் மேஷராசிக்காரவங்க அப்படின்னா அவங்களோட குணாதிசயங்கள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்னென்ன கிரகங்கள் அதிகாரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அங்கே என்னது சூரியன் உச்சமாகும். பொதுவாக சித்திரையில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் உச்சமாகும், சனி நீச்சமாகும், செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்குது. அப்போ ஒருத்தருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய காரக பண்புகளை பெற்று தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடங்கி போகிற ஆள் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆனால் ஒரு விஷயத்தை விடாப்படியாக செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஒரு அரசியல் துறையில் பெரிய அதிகாரியாக வரணும்னாலும் சரி, ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஆளுமை பண்பு, ஒரு உற்பத்தி, ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம், அதை நம்ம ஒரு பெரிய மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பொருளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னா கூட இவங்களால மட்டும்தான் முடியும். அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நம்மளாம் ஒரு சிலர் வேணாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பின்வாங்குவோம்ல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதனாலும் சரி வந்த வரைக்கும் பார்ப்போம், நம்ம முயற்சி பண்ணி நம்ம சக்ஸஸ் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. அவங்களா பார்த்து அவங்க சமாதானப்படுத்திட்டா தான் உண்டு. இவங்கெல்லாம் அப்பாவுடைய அனுகூலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக இவங்களுடைய அப்பாக்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு அனுசரணையாவோ, ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், பெரிய உதவிகள் இல்லாத போகிறது. எதனால அப்படி சொல்றேன்? பொதுவாக இங்கே சூரியன் உங்களுக்கு உச்சமாகுது இல்லைங்களா? நம்ம பொதுவாக குறிப்பிட்ட ராசிகள்லாம் உச்சமாகிறது, ஆட்சி நீச்சம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்பாவினுடைய அனுகூலம் கம்மியாக இருக்கும். இவங்களும் சுயமாக வெளிப்படணும்னு நினைப்பாங்க. ஓகே, அவங்களுக்கான தனித்துவம் தனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே டென்ஷன் இருக்கும். டென்ஷனான ஆட்களாகவே இருப்பாங்க, தலைவலி இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், எங்கெல்லாம் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. யூனிஃபார்ம் ரிசர்வ், ஆமாம், யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். என்னென்னா இவங்களால ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கையாளுவாங்க. ஒரு ஆளுமை பண்பு, ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னா இவங்களை எப்படி வழிநடத்தி ஒரு மேலாண்மை திறன் கொண்டு அவங்களால ஒரு கம்பெனி கூட அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இவங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது மட்டும் இவங்ககிட்ட இல்லாததுனால குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் சொந்தத்தில் திருமணம் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கெல்லாம் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இருந்தால் தான் தப்பிக்கும். இல்லைன்னா என்னன்னா இவங்களும் அதிகாரத்துவம் வாய்ந்தாலும் இன்னொருத்தவங்களும் அதிகாரத்துவம் வாய்ந்தவங்கள வந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பு இருக்கிறது இல்லை. பொதுவாக குழந்தை பிறப்பு சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இவங்களுக்கு. மேஷத்துல பிறக்கிற. ஆமா, செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆளுமை பண்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுல இந்த குணாதிசயத்துல கோவம், மற்ற விஷயங்கள், உடல் ரீதியான கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற ஆட்களும் இவங்க தான். இந்த உடற்பயிற்சி கூடங்கள் வச்சிருக்கிறதுல இருந்து அதில் போய் நம்ம ஃபிட்னஸ், நம்ம உடம்பு பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தான் சில பேர் அதுவே பிரச்சனையாகவும் இருக்காங்க. முதுகுத்தண்டு ஆப்ரேஷனு பிரச்சனைகள், தலைவலி, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா? அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரியான நோய்வாட்படக்கூடிய ஆட்களும் இதில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இவங்களோட குணாதிசயங்கள் ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு என்னன்னா குடும்ப வாழ்க்கைன்னு ரொம்ப ரெக்வஸ்டடாக அவங்க ஒய்ஃப் கிட்ட தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. கரெக்ட். இப்போ இதில் நீங்கள் சனி அப்படிங்கிற கிரகம் நீச்சம் அப்படின்னீங்க. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வாழ்நாள் ஃபுல்லாக எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா தொழிலையே தலைமுறையாக எடுத்து நடத்துறேன். சில பேருக்கு எப்படின்னா வேலைக்கு போவாங்க, ஈஸியாக அவங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைச்சிடும். வேலைங்கிற விஷயத்தில் தொந்தரவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு சனிங்கிற கிரகம் தான் காரணம். இது இந்த இடத்துல நீச்சம் ஆகும்போது இவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ என்னென்ன மேம், இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது
இவங்களுக்கு சனி தொழில்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம வந்து சனின்னு பார்க்குறோம். அப்போ அது நீச்சம் மாறுறதுனால என்ன ஆயிடுதுன்னா ஒரு இடத்துல நிறைய ஒர்க் பண்ண முடியறது கிடையாது. அது திடீர்னு நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு பிடிக்கல, ரொம்ப எனக்கு நான் மரியாதை கிடைக்கல அப்படின்னு தூக்கி போட்டு வரக்கூடிய நபர்களாகவும் பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தாத்தா ஒரு 3 தலைமுறை தொழில கூட எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். இவங்கெல்லாம் போய் அடுத்தவங்ககிட்ட ஒர்க் பண்றதுன்றது கஷ்டம். பொதுவாக வந்துட்டு ஃபேமிலி ரிலேட்டடா அவங்க அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா ஓகேங்க. இல்ல இது வந்து நம்ம வெளியில போய் யாருக்கிட்டையாவது பண்ண போறோம், பார்ட்னர்ஷிப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா ஒரு இடத்துல நிறைய ஒர்க் பண்ண விடாது. ஒரே வேலை பார்க்குறேன், எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படின்லாம் கிடையாது. இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது என்னை வந்து ஒரு மாதிரி என்னோட மேனேஜர்ல மேல இருக்கவர் ஒரு மாதிரி பேசிட்டாரு. எனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி, எனக்கு இந்த வேலை தேவையில்லை, தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க. யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக சூரியன் சனி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சுயம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பயங்கரமா இருப்பாங்க. கண்டிப்பாக. இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனும் புதனும் எப்பவுமே சூரியனை சுத்தியே தான் இருக்கும். ஆமா, ஒண்ணு ஒரே பாக்ஸ்ல இருக்கும், இல்ல முன்னாடி பின்னாடி பாக்ஸ்ல தான் இருக்க வாய்ப்பு கிரகம். இதே இடத்துல சூரியன் சுக்கிரன் அண்ட் புதன் மூணும் சேர்ந்து இருக்கு. இங்கே சனியும் இருக்கு, செவ்வாயும் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வீட்டுல தான் எல்லாம் வந்திருக்கு. இப்படி நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கும் 5 கிரகம் 6 கிரகம் சேர்க்கை. இவங்களுக்கான இயல்புகள் எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஒரு நிறைய பேர் வச்சு வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது நல்லா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணாங்க, லவ் மேரேஜாக இருந்தால் கூட ஓகே. பட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கல்யாண வாழ்க்கை மட்டும் போச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். இவங்க குடும்பத்திலேயே இவங்களோட தலைமுறையில ஏதோ 2 திருமணம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இதே செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால சில பேருக்கு அவங்களோட ஜாதகத்துல செவ்வாய் எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கும். வக்ரம் விளிம்பு சம்திங் பரிவர்த்தனை இந்த மாதிரியான கிரகங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா அது 2 வாழ்க்கைக்கான விஷயமா கூட மாறி போயிடலாம். ஓகே, 2 திருமணம். ஆமா, அந்த மாதிரி எப்ப வந்து வக்ரமான கிரகங்களோட எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு 2 வாழ்க்கை கொடுத்துரும். இது ஆண் பெண் வித்தியாசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஆண் பெண் ஜாதகத்துல வித்தியாசம் எந்த கிரகம் இருந்தாலுமே ஆண் பெண் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஆணாக இருந்தால் நம்ம வந்துட்டு செவ்வாயை பார்க்குறோம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல அதே வந்துட்டு ஒரு ஆண் ஜாதகத்துல நம்ம சுக்கிரனை பார்க்குறோம். அப்ப எந்த கிரகம் வந்து வக்ரமா இருந்து அது கூட இத்தனை கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்களோட தாத்தாவுக்கு 2 வாழ்க்கை இருந்திருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு 2 வாழ்க்கை இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெனட்டிக்கா நீங்க எப்படி பரம்பரை தொழில எடுத்துட்டு வர்றீங்களோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இவங்க தூக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக. இப்ப இந்த மேஷ தலைவலி, பல் பிரச்சனை, கண்ணாடி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லலாங்க. இந்த மேஷ ராசின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. பிரச்சனைன்றதை விட அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் பல்வலி எல்லாம் வந்துச்சு நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு புதுசா தொழில் துவங்க போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஓகே, கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது நிச்சயமா உங்களுக்கு அடுத்து பணம் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் ரீதியா நீங்க முன்னேற போறீங்க, உங்களுக்கு அதன் மூலமா பணம் வரப்போறது. ஃபர்ஸ்ட் செக்அப் ஐ செக்அப் பண்ணி கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி நீங்க ஃப்ரேம் மாத்துறீங்க, கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசினாலுமே உங்ககிட்ட வந்து பணம் அடுத்து வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையான ஒரு உறவு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவு அது உங்களை விட்டு வெளியில போகுது. அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான பணம் வந்து ஏதோ ஒரு வகையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அருமை. ஏன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் சொல்லும்போது மக்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மேஷத்தை குறிக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லணும்னா எந்த தசையை குறிக்கும்? பொதுவாக வந்து கிழக்கு திசை நோக்கி நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வரன் எங்க இருந்து அமையணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்குலாம் வந்து கிழக்கு திசையில இருந்து பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு திருமண பந்தம் அப்படின்னு வரும்போது கிழக்கு திசை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்புகள். இப்போ மேஷத்துக்கான ஒரு பேக்கேஜா இப்படிதான் அவங்க குணாதிசயம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளோலாம் கவனமா இருக்கணும். அடுத்த ரிஷபத்துக்கு போயிடலாம். ஒருத்தங்க ரிஷபத்துல பிறந்திருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும், அவங்களுக்கான தசை என்ன, அவங்களுக்கு இதே மாதிரி கிரக இணைவுகள் அங்க உச்சம் நீச்சம் ஆகக்கூடிய கிரகங்கள் என்ன? பொதுவாக இந்த ரிஷப ராசி அப்படின்னாலே காலப்பிரசத்தத்துக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிஷபம். இங்கே வந்து சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. அதே இடத்துல சந்திரன் வந்துட்டு உச்சமாகக்கூடிய வீடு. என்னன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அம்மா அப்படின்னு எடுத்துக்கிற உறவுக்காரத்துவம் எடுக்கும்போது நம்ம அம்மான்னு பார்க்கும்போது நம்ம சந்திரனை பார்க்குறோம். இந்த இடத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சூரியன் சப்போஸ் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் வைகாசியில பிறக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ மோஸ்ட் ஆஃப் அப்பா கூட அம்மா கூட அந்த குடும்ப வாழ்க்கை இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியாம குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து இவங்கெல்லாம் வெளியூர் பயணம் போறதுக்கான நபர்களா இருப்பாங்க. ஓகே, அம்மாவோட கேரிங் அதிகமா பாசம் இருக்கும். இப்போ இந்த அப்பா அப்படி இருப்பாருன்னா அடிக்கடி வேலைக்கு வெளியூர் போயிட்டே இருப்பாரு. இந்த பையன் ஸ்கூல் டேஸ்க்கு அம்மா கூட டிராவல் பண்ணுவோம். இதே அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அந்த பையன் போக ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பா வந்துட்டு இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, நான் வந்து இங்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன்னு அவங்க அப்பா வருவாரு, இந்த பையன் கிளம்பிடுவான். அதாவது அப்பாவும் பையனும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க, அப்பாவும் குழந்தையும் சேர்ந்து இருக்க மாறி மாறி தனிச்சிருப்பாங்க. ஆமா, மோஸ்ட் ஆஃப் இந்த குரு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு மாதிரி தனிமை வளரக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. நிறைய தனிமையில வளரக்கூடிய தன்மைகள் இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டில் போய் தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பயுமே பிறந்தே சரி
அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான பணவரவு அப்படிங்கிறது இருக்கும், சுகபோக வாழ்க்கைன்றது கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன காதல் நிறைய திருமணம் பண்ணக்கூடிய நபர்களை கூட நம்ம இங்க பாக்குறோம் ரிஷபத்துல. ஆமா, நிறைய இந்த வந்து ஏற்றுமதி தொழில்கள் பண்றது, பணம் புழக்கம் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்களோட குணாதிசயம் என்னன்னா ரொம்ப ஒரு மென்மையான குணங்களும் இருக்கும். இவங்க கிட்ட வந்து எப்படின்னா காரியவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து அமைதியா வந்து பார்ப்பாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை ஃபுல்லா உள்வாங்கிட்டு கரெக்டா டைம் பார்த்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். கண்டிப்பாக. மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையில பிறக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்துல இருந்தால் நமக்கு அமாவாசை என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான பிறக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்போஸ் சூரியன் இந்த இடத்துல இருந்து சந்திரன் அங்க உச்சமாகறப்போ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க அமாவாசையில பிறந்த பிள்ளைகளா இருப்பாங்க. இவங்களுக்கு தாய் தகப்பனாரை விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏதோ காலத்தினால தள்ள. ஓகே. சோ இப்படி அமைப்பு இருந்தாலே அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, வெளியில குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க வெளியில போறதுக்கான தன்மைகள் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுமே வந்து பார்வைப்படக்கூடிய இடமாவும் வருது. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம சொல்றோம் இல்லைங்களா ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு, நிறைய பசங்களை பாக்குறோம் திருமணமான பெண்களோட எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. சில பேருக்கு வந்து 2 திருமண வாழ்க்கை கொடுக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செவ்வாய் அந்த இடத்துல பவராக இருக்கிறதுனாலையும் சப்போஸ் செவ்வாயும் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடி ஒரு கட்டத்தில் பேசணும் பார்த்தீங்களா ரமேஷ் ராசியில், அது மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. சில பேர் வந்து திருமணமான ஒரு ஆணையோ திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், சில பேர் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆணை திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அதே ஆண்களுக்கு அந்த மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. ஓகே. இது வந்து அந்த சூரியன் சந்திரன் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்புகள் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல குருவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா லவ் மேரேஜ்க்குள்ள நிறைய போற ஆட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வத்துல இருக்கவங்க நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்க தான் இருக்காங்க. அம்மாவோட பாண்டிங், அம்மாவோட எங்க அம்மாக்கா தான் எல்லாமே அப்படின்வாங்க, லாஸ்ட்ல அம்மாவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பொதுவாக வந்துட்டு இந்த இடத்துல சுக்கிரன் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய அம்மானால அந்த குடும்ப வாழ்க்கைன்றதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம், அதை மட்டும் கவனமா இருக்கணும். அது பெண் ஆண் 2 பேரா இருந்தாலும் அந்த சுக்கிரன் அங்கேயே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனை அம்மாவாலேயே தான் அந்த பிரச்சனைகள் வரும். ஆமா, சரி, ஓகே. இப்போ நீங்க மேஷத்துல சொன்ன மாதிரி இவங்க கண்ணாடி பல்லு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி ரிஷபத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்? பொதுவாக வந்து மேம் எங்கெல்லாம் பணம் பழங்கக்கூடிய இடம் இருக்கோ அது எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்கங்க. தொழிலாக கூட சரி, நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இந்த நீங்க ரிஷபராசியா இருக்கணும். அடுத்தவங்களோட மனசை படிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கான விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் ஒரு தன்மை வேணும் இல்லையா. சைக்காலஜி டாக்டர் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஜோதிடர், நம்மளோட ஜோதிடமே எடுத்துக்கலாமே, நம்ம என்ன வந்து அவங்களோட மனசுல என்ன இருக்கு, எதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படிங்கறத கூட நம்ம கணிச்சு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரியான ஒரு துறைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரக அமைப்பு இருக்கணும். அதே சமயத்துல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு இவங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும். ஒரு சுக்கிரன் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு அம்மன் கோவில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் என்னன்னா முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். எப்படி சொல்லலாம்னா, இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வருவாங்க, போயிட்டு ஒரு பிங்க் கலர் முதல்ல ஒரு சுடிதார் எடுத்து இந்த பொண்ணை வச்சிரும், திருப்பி அப்படியே போகும், எல்லோ கலர் கிரீன் கலர் மற்றதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கடைசியில எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு சுடிதார் வச்சு பில் போடும். எதுனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுதான். ஓகே. குழப்பவாதிகளா இருப்பாங்க. முதல்ல முடிவு எடுத்துருவாங்க, எடுத்து அவங்க அது வெல் செட்டில், இல்ல இதுதான் நான் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ஆனா மத்தவங்களை எல்லாம் குழப்புற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இது உங்களுடைய குணாதிசயம். பொதுவாக வந்து விட்டு கொடுக்குற தன்மையும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல வீம்பு பிடிவாதனை பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இவங்க அப்பாலாம் ஜாலியான அப்பாக்கெல்லாம் இருக்கலாம். ஓகே. சோ இந்த இடத்துல அம்மா வந்து குடும்பத்தை வழி நடத்திடுவாங்க, அப்பா வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு. அடிக்கடி வெளியூர் போறாருன்னா அவருக்கு பொறுப்புகள் கம்மி தானே. பையனை ஸ்கூல்ல போய் விடுறதோ பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றத ஃபுல்லாவே இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா பார்த்து பண்ணிடுவாங்க. நிச்சயமா. ரொம்ப அதே மாதிரி அந்த பசங்க வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ அது அவங்க அம்மா மூலமா கிடைச்சிடும். அம்மா சந்திரன் அப்படிங்கறதுனால அம்மான்னு அம்மாக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துல. ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னா கூட சரி, இங்க போய் அம்மாவிட்ட நம்ம காதை கடிச்சிட்டோம்னா அப்பா கிட்ட போய் அது என்ன வேணுமோ அம்மா பண்ணி கொடுத்துருவோம், நடந்துரும். அதனால இருக்கிற பிள்ளைங்களாம் மோஸ்ட் ஆஃப் நம்ம ரிஷப ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். அம்மாவால வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க, அம்மா சிங்கிள் பேரண்ட் நிறைய பேர் பார்க்குறோம். ஓகே.
சிங்கிள் பேரண்டா வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் இந்த ரிஷபத்துல தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமா வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதுக்கு ஈவனா வந்துட்டு அப்பா வந்து வெளியூர் வெளிநாடு போயிடுறாரு, இவங்க ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அந்த தனித்து அம்மா கூட இருக்கணுங்கிறது அந்த நிலைமை தான் வந்து ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு எப்பவுமே. இப்ப ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கான தசை என்ன, எந்த தசையை வந்து ரிஷபத்துல சொல்றாங்க, உங்க பார்ட்னர்ஸ் எந்த திசையில இருந்து வருவாங்க? மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தெற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தெற்கு திசையில இருந்து வருவாங்க. ரொம்ப அழகான மனைவியா இருப்பாங்க, ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபினான்சியல் ஒரு நல்ல ஒரு இது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. அதனால ஒய்ஃப் வந்த பிறகு நீங்க கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ் ஆகலாம். என்னன்னா அம்மாவுக்கும் என் பையன்ற அந்த ஆசை பாசம் நிறைய இருக்கும். அதே சமயத்துல என்னோட ஹஸ்பண்ட்றது மாதிரி இவங்களும் காட்டுவாங்க. இப்ப யாரை நீங்க மேனேஜ் பண்ண போறீங்கன்னு தெரியாது, அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அது ரிஷபத்துக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ ரிஷபத்துல பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நோய் தாக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? பொதுவாக வந்து நம்ம இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம், சுகர் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடியது, எங்கெல்லாம் நீர் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. இப்போ நமக்கு தைராய்டு இருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ சம்திங், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணுறாங்கன்னா அது ஒரு தைராய்டு இருக்கும். கட்டிகள் வருது, கொப்பளங்கள் வருது. ஓகே, கர்ப்பப்பை ரிலேட்டடாக இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சுகர் ஹெவி ஆகிட்டா நமக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அளவுக்கு போகிறது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் கொடுக்கக்கூடியது இருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாக. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு இதில் ரிஷபத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வகை வகையாக நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஆட்கள். கொஞ்சம் அதுதான் எந்த நேரத்தில் இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அருமை. அடுத்ததாக மிதுனம்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து எந்த திசையிலேருந்து, அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது உடல் ரீதியா இப்போ நீங்க இந்த மாதிரி நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்ன மாதிரி நோய்கள் வரும், எதுல கவனம், அதுல உச்சம் நீச்சம் ஆகக்கூடிய கிரகங்களின் அமைப்பு என்ன? பொதுவாக மேம் இப்போ மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதன் தான் நம்மளுக்கு ஆட்சி வீடாக இருக்குங்க. இங்கே வந்து என்ன எப்படி இருப்பாங்க இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே குருவினுடைய பார்வைப்படுது, செவ்வாயினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களாகவும் இருக்குது. இந்த இடத்துல இருக்கவங்கலாம் இந்த பர்சன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லாத ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவு கூர்மையான ஆட்கள், எதையுமே புத்திசாலித்தனமாக செய்வாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட அது வேற போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, இவன் சின்ன வயசுலேயே பார்த்தா ஒரு 10 வயசு பையனுக்கான மெச்சூரிட்டே இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிதுன ராசியில் பிறந்த பிள்ளைங்களுக்கும் அதனுடைய தன்மை ரொம்ப இதுவாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு அம்மாவினுடைய பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்க அம்மாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய பர்சன்ஸாகவும் இருப்பாங்க. அம்மா நீ பண்ணுறது தப்புமா, இப்படிதாம்மா பண்ணணும், அந்த அறிவுரை கேட்டு வளரக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும். போஸ்ட் ஆஃப் வந்து நிறைய அம்மாவினுடைய குணாதிசயங்கள் நிறைய அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. பொதுவாக வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு பேங்கிங் செக்டரு, எங்கெல்லாம் எழுத்து பணி சம்மந்தப்பட்டதில் ஒரு ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு மேடை பேச்சாளராக இருக்கிறது, ஒரு வக்கீலா போறதுக்கு கூட இந்த கிரகம் இதுலயே வந்து சூரியன் பவரா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி சூரியன் ஆணி மாசத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் பவரா இருக்கும். சப்போஸ் அதே மாதிரி இந்த சூரியன் சாதனை எங்கெல்லாம் ஒன்னா இணைவா இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து தனித்துவமா தெரிய போறாங்கன்னு அர்த்தம். என்னன்னா அவங்களுடைய பேரண்டோடைய அனுகூலம்ன்றது இவங்களுக்கு கம்மியா இருக்கும். இப்ப சப்போஸ் இவங்களுடைய படிப்புக்காகவோ இதுக்காக வெளியூர் போவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ஒரு ஆடிட் ஆஃபீஸ் கூட போடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான தனித்துவம் இவங்களுக்கான ஒரு மேலாண்மை திறன் இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க. வணிகவியல் சம்மந்தப்பட்டு நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய அந்த டிபார்ட்மெண்ட்ல போடக்கூடியவங்க. இதுல என்னன்னா இன்னுமே வந்துட்டு கை மருத்துவம் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் பார்ப்பாங்க. சில இதெல்லாம் ஈஸியா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். வீட்லயே ஒரு பிரச்சனையா டாக்டர் எல்லாம் போவேணாம், இது பண்ணி இந்த வீட்டுல இருக்கிற அந்த ஒரு இயற்கையான தடைகளை வச்சுட்டு ஈஸியா சொல்யூஷன். அது இதுதான் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா மருத்துவருக்கு படிக்கலைன்னா கூட இந்த மிளகு எடுத்து இந்த போடு, இந்த 4 இலையை போடு, இதில் கசாயம் காய்ச்சி குடிச்சாலும் சரியா போகின்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதில் இருக்காங்க. இதில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இந்த சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதுலையும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கலைத்திறனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பர்சன்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு மியூசிக் பிரியர்கள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு கவிதை எழுதுறதா இருக்கட்டும், கதை எழுதுறதா இருக்கட்டும், ஒரு பாட்டை எழுதுறதா இருக்கட்டும், ப்ளே பண்ணி அதை ஒரு மக்கள்கிட்ட பாடி காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மிதுன ராசிக்காரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமாம், ப்ரொஃபஷனல் தனி, அவங்களுடைய பேஷன் தனி, அந்த மாதிரி இன்கம் பார்ப்பாங்க சின்ன வயசுலேயே கூட.
ஓகே. ஸோ இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்களுக்கு இந்த மாரி நோய்கள் வரும். ஆரம்பத்திலேயே இந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்டின்னா என்ன வரும்? இதுல என்னன்னா மேம், இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, பாடுவாங்க, அவங்களுடைய ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோம். எப்பயுமே ஒரு அறிவு கூர்மையான விஷயம், சாதுரியமா பேசக்கூடியது, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதே சமயத்துல அதே கிரகம் தான் அவங்களுக்கு டிஃபால்ட்டாவும் இருக்கு. ம். பேச்சுத்திறன் குறைபாடுகளை கொடுக்கக்கூடியது. காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள். இது என்ன பொதுவா புதன் அப்படிங்கிறது தொடர்பு உறுப்புகள். ம். அப்ப இதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப அது குழந்தையிலேயே ஏதாவது குழந்தை ரொம்ப நாள் பேசாம இருக்காங்க, இந்த திக்குவாயா இருக்கிறவங்க இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வரும். வரும். சப்போஸ் அவங்க ஜெனட்டிக்கா அவங்க குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அது ஆரம்பத்திலே பார்த்துட்டேன். நம்ம சொல்றோம் நிறைய இந்த ஆட்டிசம் சைல்டு எல்லாம் பார்க்கணும் இல்ல. அதுல சப்போஸ் இந்த புதன்ற கிரகம் விளிம்புல ஏதோ சம்திங் இருந்துச்சு, அதே கட்டத்துல புதன் இருக்கும் பொழுது மிதுன ராசியிலேயே புதன் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனையா இருந்து நம்ம சொல்ல மாதிரி அந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கும்போது இது கொஞ்சம் சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜெனட்டிக்கா சம்திங் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களெல்லாம் கவனமா இருக்கணும். பொதுவாக வந்து நம்மளுடைய ராஜநாடி விதியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம புதன் அப்படிங்கிற கிரகத்தை காதல்னு சொல்லுவோம். ஆமா, காதலுக்கான கிரகம். நம்மளோட பேரே வந்து காதல் ஜோதிடர். நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து இந்த காதல் உங்களுக்கு இந்த திருமணம் காதல் திருமணமா முடியுமா எப்படிங்கிற விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரீங்க. நிச்சயமா மேம். அப்ப நம்மளுடைய பாயிண்ட்டுக்கே நம்ம கரெக்டா வந்துட்டோம். அப்ப இந்த புதன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த காதலை குறிக்கக்கூடிய கிரகமா பாக்குறோம். அதே சமயத்துல இது வந்து நம்மளுடைய மகள், நம்மளுடைய சகோதரி. அப்ப இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணணும். ஓகே. இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வேறுபாடுலாம் கிடையாது. புதன் அப்படிங்கிறது காமன் தானே. உங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணக்கூடிய, ஏன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது இந்த காதல் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு சீக்கிரம் வயப்படுவாங்க. ஓகே. ஒரு சின்ன ஏஜாவே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லயே கூட பார்க்கணும், நிறைய பார்க்கலாம். இப்ப எனக்கு வர கிளைண்ட்ஸே அந்த மாதிரிலாம், மேம் எனக்கு நான் இப்பதான் ஸ்கூலிங் முடிக்கப்பா இதெல்லாம் ஏஜ் இல்லப்பா, நீ கொஞ்சம் தாமதமா பாத்துக்கலாம், நீ இப்ப அவசரப்படாத, இதுக்கெல்லாம் டைம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லி வரும். நிச்சயமா. ஒரு குழந்தையில இருந்தே நமக்கு சின்ன வயசுல இருந்தேவும் இல்ல எனக்கு அவங்க நெய்பரா இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்க ஸ்கூல் டேஸ்ல ஒன்னா டிராவல் பண்ணோம், பட் இப்போ நாங்க காலேஜ் வந்துட்டோம் மேம், எங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கு அப்படிலாம் கேட்குற பிள்ளைங்களாம் பார்க்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் வயப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்க்குறோம். சப்போஸ் ஒருத்தர் இப்போ இந்த அப்பா அம்மா சொன்னோம், இந்த ஜாதகக்காருக்கு வந்து பிறக்கக்கூடிய மகள் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களாம் காதல் திருமணம் பண்ணுவாங்கன்றதை நம்ம பொதுவாக சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கவங்களாம் மோஸ்ட் ஆஃப் காதல் திருமணம் பண்ணுவாங்கன்றது உண்மை. அதை பேரண்ட் பார்த்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சகோதரி கூட வந்து சொத்து சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சொத்து, உங்க வீட்டில் பூர்வீக சொத்து இருக்கு, என்னோட தாத்தா சொத்து இல்லை எங்க அப்பா சம்பாதிச்சது அப்படிங்கிற சொத்து பிரச்சனை வரும்போது இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கே வந்துட்டு அந்த லேண்ட் டாக்குமெண்டேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல. அதே மாதிரி இவங்கெல்லாம் வீடு வாங்கி சப்போஸ் நிலம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை விற்கிறதுக்கு போராடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் விற்கவே முடியாது. பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நிலம் ஈஸியாக கிடைச்சிடும். பட் அதில் ஏதாவது வில்லங்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. விற்கிறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் சம்திங் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இவங்க இதுக்காக கவர்மெண்ட்ல போயிட்டு எழுதி கொடுக்கறது, பெட்டிஷன் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதை பார்க்க முடியுதுங்க. மிதுனத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திசை பார்ட்னர் வரக்கூடிய இந்த திசையில இருந்து தான் அவங்களுக்கு வந்துருவாங்க பார்ட்னர். பிளஸ் இப்போ நீங்க சொல்ற இந்த திசை மேஷம் ரிஷபம்க்கு சொன்னீங்க, அதே மாதிரி இவங்க வாழற வீடும் இதே திசையில தான் இருக்குமா? கண்டிப்பா மேம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அமையும். அவங்களோட ஜாதகத்துல என்ன கிரகம் பவரா இருக்கோ அது சம்பந்தப்பட்ட திசையில தான் அவங்களுக்கு வீடா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் அமைறதுக்கு பார்க்க முடியுதுங்க. இப்போ வந்து பொதுவாக வந்துட்டு நம்ம மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. மேற்கு திசை மோஸ்ட் ஆஃப் இவங்க அமையக்கூடிய வீடா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த பாட்டில் மேற்கு திசை நோக்கி அமைஞ்சக்கூடிய வீடுகளா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேண்டு கூட அப்படிதான் அமையும். ஓகே. இப்போ ஒரே வீட்டில் 2-3 ராசிக்காரங்க சேர்ந்துருப்பாங்க. அப்போ அந்த வீட்டினுடைய தசையும் பார்ட்னர்ஷிப்பையும் எப்படி பண்ண? ஏன்னா பார்ட்னர்ஷிப்புங்கிறது அவங்களுக்கு தனி ஜாதகம் பேசும். ஒரு வீடு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒரு 4-5 ராசிக்காரங்க கலவையாக தான் இருப்பாங்க. அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பொதுவாக மேம் ஒருத்தரோட வீட்டில் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வீடு யோகம் அமைதுக்கு அது ஒரு தனி பாட்டு இருக்கு மேம். குறிப்பிட்ட ராசிகள் இருந்தால் அவங்களுக்கு வீடு யோகம் இருக்கும். சில பேர் நிலம், இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நிலம் வாங்கிடுவாங்க, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சுக்கிரன் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இல்லை அப்படின்னா இவங்க பேர்ல வேற லேண்டு வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சம்திங் பிரச்சனை வரும். ஸோ யார் வீட்டில் அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அந்த வாசலை வந்து முடிவு பண்ணிக்க முடியும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.